செல்வத்தை கேட்டா கல்லையா கொடுப்பேன், நீ என்ன கட்டி அதெல்லாம் கொடுத்துருக்கேன் ஆண்டவர். அதோட காக்கா இல்ல, இப்ப எந்த ஆவியனாலும் அடிக்கிற நிலைமை கருத்துருக்க. இப்படிலாம் விளக்கம் எனக்குள்ள வந்துச்சு. நிறைய விளக்கங்கள் ஆவியானவர் கற்றுக் கொடுத்தார். என் வாழ்க்கையின் சம்பவங்கள் கற்றுக் கொடுத்துச்சு. இந்த உலகத்தோட எப்பொழுதுமே இந்த உலகத்துல உள்ளவன் சொல்லுவான், இது நடக்காது, இது முடியாது, அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. 38 வருஷம் அவன் இங்கே கிடக்குறான், அவ்வளவுதான். ஏசு போய் எழுந்துச்சு வாப்பான்னா சும்மா போக கூடாது, உன் பெட்டு தூக்கிட்டு ஓடி போயிடணும். சொல்லுங்க, எத்தனை வருஷம்? 38 வருஷம் ஒருத்தன் பிரச்சனையில படுத்திருக்கிறான், நடக்க முடியாத கேஸ். அவனை டெலிவரன்ஸ் எப்படி பண்றாருன்னா, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு எழுந்து நட. அல்லேலூயா. என் தேவன் அப்படிப்பட்ட தேவனா இருக்கிறார். எந்த கடவுள்கிட்ட வந்திருக்கீங்கன்றது முதல்ல தெரியணும். நிறைய நேரத்தில் ஆலோசனை இல்லாம ஜனங்கள் ஏதோ ஒரு ஓட்டத்தை ஓடி நீங்க பார்க்கணும், என் லைஃப்ல ஏன் இந்த பிரச்சனை வந்திருக்குது, ஏன் இந்த ப்ராப்ளம், ஏன் இந்த பிரச்சனை, ஏன் இந்த பிரச்சனை வர்றதுக்கு என்ன ரீசன் அவர் பார்க்கிறார். உங்க மனுஷனை பார்க்கல. சொல்லுங்க, ஒரு எந்த மனுஷனையும் ஆண்டவர் பார்க்க மாட்டார். இருதயத்தில் அவனுக்கு எவ்வளவு ஸ்ட்ரென்த் இருக்குன்னு தான் பார்ப்பார். அல்லேலூயா. மனுஷனோ முகத்தை பார்ப்பான், தேவனோ மனசை பார்க்கிறார். நீ எவ்வளவு மேக்கப் போட்டு வந்து லிப்ஸ்டிக் போட்டு வந்து நின்னாலும் ஹல்லேலூயா அக்கா பாடுதா இல்லையா, அது அது ஆண்டவர் நேசிக்கிறார். அதை பார்க்கல அவரு. அவன் இருதயம் எப்படி, இந்த என்ன இருதயத்துல எவ்வளவு பிரச்சனையில இருந்து இவன் ஆராதிக்கிறான், எவ்வளவு நெருக்கத்துல இருந்து இவன் ஆராதிக்கிறான், எவ்வளவு கஷ்டத்துல இருந்து இவன் ஆராதிக்கிறான். அந்த இருதயத்தை பார்க்கிறார் அவர். அந்த அந்த செழிப்பான இருதயத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். அதான் பைபிள் சொல்லுது, தீயை கடந்து வந்தோம், தண்ணீரை கடந்து வந்தோம், செழிப்பான இடத்தில் எங்களை கொண்டு வந்து நீங்க விட்டுறீங்க ஆண்டவரே. அல்லேலூயா. ஒரே மனசுதான், ஒரே இருதயம் தான். எந்த அளவுக்கு இருதயத்துல பெருசா நீங்க தேவனை பாக்குறீங்களோ அந்த அளவுக்கு உங்க வாழ்க்கையில நீங்க பெருசா ஆயிடுவீங்க. அல்லேலூயா. செழிப்பிற்கான திறவுகோல் என்ன? உங்க தேவனை நீங்க எவ்வளவு பெருசா பாக்குறீங்க, உங்க பிரச்சனையை எவ்வளவு பெருசா நீங்க பாக்குறீங்க, உங்க தேவனை எவ்வளவு பெருசா பாக்குறீங்க. நீங்க உங்க பிரச்சனை சில நபர்கள் மூலமாய் உண்டாயிருக்கலாம், சில நீங்க உங்களுடைய தவறுகள் மூலமாய் உண்டாயிருக்கலாம். ஆனா இந்த தேவன் இருக்கார்ல, இந்த பிரபஞ்சத்தை, இந்த மனிதர்களை எல்லாவற்றையும் உண்டு பண்ணின தேவன்கிட்ட நீங்க இருக்கீங்க. அதை முதல்ல புரிஞ்சுங்க. அப்ப அதுல இருந்து இந்த தாவீதுகிட்ட ஒரு பிரச்சனை வருது. எப்படி பெரிய கோலியாத்து, ஊரே எதிர்த்து உட்காந்துக்கிறாங்க. இஸ்ரேல் ஜனங்கள் மொத்த பேரும் ஏத்து நிக்கிறான். ஒருத்தவன் கோலியாத்துன்னு ஒருத்தவன். அவன் சொல்றான், தாவீது, ஒரு முறை சிங்கம் வந்தது, கிழிச்சு போட்டேன். ஒரு முறை கரடி வந்தது, அப்பவும் அந்த கரடியை கொண்டுட்டேன். இந்த பெலிசியன் இருக்கான்ல, இந்த கோலியாத்து, அவனும் அந்த மிருகத்து போல இருப்பான். சிம்பிளா முடிச்சுட்டு போயிட்டே இருக்கான். எம்ப நேரம் உடனே சவுல் சொல்றாரு, எப்பா உன் ட்ரெஸ் எல்லாம் எடுத்து கொடுப்போம், என் ட்ரெஸ்ஸை போட்டு பாரு. நடந்து பார்த்தா ஒன்றும் செட் ஆகல தலை, எனக்கு செட் ஆகல தலை, என்கிட்ட இருக்கு தலை ஒரு 5 கல்லு பாரு தலை, ஒரே பால்ல அடிச்சு முடிச்சிட்டாங்களே. உங்களுக்கு என்ன இண்டிவிஜுவலா கடவுள் கொடுத்துருக்காரோ அதை பயன்படுத்துங்க. சொல்றது புரியுதா? இதுல என்ன அர்த்தம்? உங்களை எதுல வச்சு ஆசீர்வதிக்கணும் அதுல எடுங்க.